டெல்லி பொறுத்த ஒரு குத்தமானு இதெல்லாம் ஒரு தேர்தலில் எதெல்லாம் பிரச்சனையாக்குறதுன்னு விளையவே இல்லையா? அவங்க கூட்டணி தோழர்கள் எல்லாம் எங்கே வேணால் கூடி பேசுகிறாங்க. உங்களுக்கு என்ன? எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தானே தேர்தல். ஏன் தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தலுக்கு எல்லாம் டெல்லியில் போய் போட்டி கட்டிட்டு படுத்துருக்கீங்கன்னு நாங்கள் 2 கேள்வி தான் கேட்டோம். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நலத்திட்ட உதவி வர வேண்டிய நலத்திட்டங்களுக்கு எதுக்காக டெல்லி போயிருந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்குமே. எதுக்கே இப்போ ஓடுறீங்க? பிரச்சனையே டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தானே அப்படின்னு எங்கள் முதல்வர் ஒரு மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு கோரிக்கையை கொடுத்தோம். பட் எடப்பாடி அங்கே இருக்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. இங்கேருந்து அவர் அழைப்பு வந்து எடப்பாடிக்கு அது நேற்று தான் அழைப்பு போச்சு. உங்களுக்கு எடப்பாடிக்கு நேற்று தான் அழைப்பு போச்சு, முந்தா நாள் போச்சு. அவர் நேராக போயிட்டார். 4 நாளைக்கு முன்னாலே டிடிவி தினகரனுக்கு அழைப்பு போயிடுச்சு. அது அவரே இப்போ பேட்டியில் சொன்னார். 4 நாளாக என்னை கூப்பிட்டுருக்காங்கப்பா, நான் இப்போ தான் இங்கேருந்து ஓடுறேன்னா அவர் தான் பேட்டியில் கொடுத்தாரு. டிடிவி தினகரனுக்கு 4 நாளைக்கு முன்னாலே அழைப்பு. அதை தாண்டி இப்போ அன்புமணிக்கு அழைப்பு வந்து அன்புமணி இபிஎஸ் அழைப்பு உங்கள்கிட்ட சொன்னாரா? ஏங்க அவருக்கு என்னைக்கு அழைப்பு வந்துங்கிறத விட அவர் எப்போ இங்கேருந்து போய் அங்கே பேட்டி கொடுத்தாருங்கிறது ஒரு கொஸ்டின். இங்கேருந்து ஒரு பெரிய மனுஷன் எடப்பாடி பழனிசாமி அங்கே போய் ஒரு எதிர்கட்சி தலைவர் நிற்கிறாரு. ப்ரெஸ்ஸில் வந்து எல்லாரும் போய் கேட்குறீங்க. இவர் என்ன சொல்லணும்? ஆமாங்க ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு வந்திருக்கோம், கூட்டணி பற்றி டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கணும், அதை சொல்லணும். நான் எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கே தெரியலைங்க, நாளைக்கு சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கணும், நாளைக்கு சொல்கிறேன், கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, இது நான் சொல்கிறேன் சார். நைட்டு தான் ஆப்ரேஷன் நடக்கும் போல் இருக்கு, காலையில் தான் ரிசல்ட் வரும், நாளைக்கு பதில் சொல்கிறேன்னு ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட சொன்னால் தமிழ்நாடு மக்களுக்கு நீங்கள் என்ன விளக்குவீங்க? நீங்கள் என்ன விளக்குவீங்க? எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் சொல்லிட்டா இருக்கிறாங்க. எப்படி என்னன்னு சொல்ல முடியும்? தமிழ்நாடு எதை நோக்கி இருக்கு? உங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு இங்கே பிரபாகண்டா பண்ணிக்கிட்டு அப்படியே மூளைக்கு மூளை சுற்றுனீங்க. இப்போ எதுக்கு எல்லாரும் மாற்றி மாற்றி பொட்டி கட்டிட்டு அங்கே போய் உட்காந்துருக்கீங்க? இதை நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன் சார். இவர் பிரான்ச் ஆஃபீஸுக்கு மேனேஜரு, ஹெட் ஆஃபீஸ் அங்கே இருக்குது, மேனேஜருக்கு ஃபோன் வந்தால் பொட்டி கட்டிட்டு போயாகணும்னு. இப்போ போயிட்டாரு ராகுல் காந்தி. போனவர் அவர் இங்கே வந்தால் நீங்கள் அங்கே போனீங்களா? மன்னிக்கணும், என்னைக்கு நாங்கள் அங்கே போனோம்? நாங்கள் எதுக்கு அங்கே போயிருக்கோம்? இப்போ கூட கூட்டணிக்கு யார் இங்கே வந்தது? இப்போ இங்கே யார் வந்தது? 3 சீட்டு அதிகமாக கொடுத்தோம், இன்னும் கூட 30 சீட்டு கொடுப்போம். யார் இங்கே தமிழ்நாட்டுக்கு வரணும்? யார் அறிவாலயத்துக்குள்ளே வரணும்? இங்கே எது நடந்தாலும் அறிவாலயத்துக்குள்ளே உட்கார்ந்து தான் பேசுகிறது தமிழ்நாடு. தமிழ்நாடு தலை குனியாது. தமிழர்களை தலை குனிய விட்ட பழக்கம் தமிழக தலைவர்களுக்கு கிடையாது. எடப்பாடியை எங்களால் காப்பாற்ற முடியாது, ஏன்னா காப்பாற்றுற இடத்துல அவர் இல்லை. கேட்போம், கட்டுக்கடங்காத இடத்துல போய் அங்கே படுத்திருக்காரு. இப்போ அதையும் தாண்டி நைட்டு எல்லாத்தையும் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு காலையில் இப்போ இங்கே வந்து இன்றைக்கி இவர் பேட்டி கொடுக்குறாரு. என்ன சார் ஆச்சுன்னா எல்லாம் ஸ்மூத்தாக போச்சு, ஆனால் ஒன்றும் சுச்சுவேஷன் சொல்கிற மாதிரி இல்லை, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். இப்போ ஏதாவது சொன்னாரா? ஏஐல பார்க்குறீங்களா வீடியோ? சார் நான் உங்களை கேட்குறேன், இப்போ ஏதாவது எடப்பாடி சொன்னாரா? ஆமாங்க அமித்ஷாட்ட பேசிட்டோம், நாங்கள் இத்தனை தொகுதி வாங்கிட்டோம், போயிட்டுருக்கோன்னு சொன்னாரா? இல்லை இவருக்கு பின்னால் தான் டிடிவி வர்றதை பற்றி ஏதாவது சொன்னாரா? அது கூட பரவாயில்ல சார். நான் என்ன கேட்குறேன், டிடிவி போங்க, அன்புமணி போட்டோம், எடப்பாடி போட்டோம், தமிழ்நாடு பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் இங்கே உட்காந்து என்ன பண்ணுறாரு? எல்லாருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்துட்ருக்காரா? இல்லை உங்களுக்கு எதாவது நான் கேட்குறது புரியுதா? நயினார் நாகேந்திரன் இங்கே தானே இருக்காரு. நயினார் நாகேந்திரனை இங்கே விட்டுவிட்டு இவங்கெல்லாம் எதுக்கு ஹெட் ஆஃபீஸுக்கு போகிறாங்க? எனக்கு அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. ஒருவேளை வச்சு செய்கிறதுக்கு போகிறாங்களா, இல்லை வைக்காமலே அனுப்பிவிட்றதுக்கு போகிறாங்களா? பத்தாவது எங்கள் அண்ணன் இவர் ஒருத்தர் எங்கே போனார்? ஆரம்பத்துலேருந்து ஒருத்தர் சுற்றினார், சைக்கிளே ஓட்டிகிட்டு போயிருந்தார், அவர் எங்கே போனார்? வாசனை ஏன் விட்டீங்க? வாசனுக்கு 2 டிக்கெட் எடுத்து கொடுக்கணும். ஜான் பாண்டியன் வேறு டிக்கெட் இல்லாமல் சுற்றுறாரு, அவர் எந்த ஊரில் போய் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கிறது? ஒருவேளை அவரை பஸ்ஸுலேயே வர சொல்லிட்டீங்களா டெல்லிக்கு? என்ன சார் கூத்து? ஒரு 3-4 டிக்கெட் அங்கே போயிடுச்சு, மீதி ஆளுக்கானா? தமிழ்நாடு தலைவர் எங்கன்னா அவர் தமிழ்நாட்டிலே சுற்றிக்கிட்டு இருக்காரு. இப்போ யார் கூட கூட்டணி? யாருக்கு சீட்டு ஒதுக்குறீங்க? இவ்வளோ பிரச்சனை தமிழ்நாட்டில். ஓகே கேட்போம். குழந்தைவேலு சார், இந்த ஒரு பர்செப்ஷனை வலுப்படுத்துறதில்ல, இங்கே தான் கூட்டணி தலைமை அதிமுக அப்படின்னா ஒவ்வொரு முறையும் டெல்லியில் முக்கிய சந்திப்புகள் நடக்கும்போது, இல்லை டெல்லி தலைவர்கள் இங்கே வந்து பேசும்போது அவங்களுடைய நரேட்டிவ் வலுப்படுது. நீங்கள் இடம் கொடுக்குறீங்க தானே? அப்படி இல்லை. அமித்ஷா அவர்கள் கடந்த முறை இங்கே வந்தபோது இபிஎஸ் அவர்கள் வீட்டில் வந்து விருந்து உண்டார், அப்புறம் மீட்டிங் வச்சுக்கிட்டாங்க. அவர் வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார். போன வருஷம் சொல்கிறீங்களா? இல்லை கடந்த காலங்களில், போன வருஷம் கூட இருக்கலாம், போன வருஷம்னா கூட என்ன 2 மாதம் தானே. இல்லை அப்படி இல்லை, அதற்கப்புறம். சரிங்களா, நான் என்ன சொல்கிறேன், அவர் ஒரு முக்கிய பொறுப்பில் மத்திய இதில் இருக்கார், ஹோம் மினிஸ்டராக இருக்கார். பல்வேறு மாநிலங்கள் தேர்தல் நடக்கிறது, முக்கிய முடிவுகள் எடுப்பதற்காக
அவர் மத்தியில் இருந்து அங்கே வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் காரணமாக அங்கே இருக்கார். எங்களுடைய கூட்டணியில் இணக்கமான உறவு இருப்பதால் நாங்கள் இந்த ஈகோ கிளாஷுக்கெல்லாம் எங்களுக்கு வேலையே கிடையாது. கூட்டணிக்கு நீங்க தானே சார் தலைமை, புரோட்டோகால் இருக்குல்ல சார். ஆமாம், இருக்கட்டும். பிரதமர்களா இருந்தாலும், உள்துறை அமைச்சர்களா இருந்தாலும், ரயில்வே அமைச்சர்களா இருந்தாலும் போயஸ் கார்டன் தேடி பார்த்த கட்சி சார் இது. இல்லை, ஒவ்வொரு தலைவர்கள் இருக்கும் காலகட்டத்திலும் ஒவ்வொரு செயல்கள் மாறுபடும். ஒவ்வொரு தலைவரும் இல்லை. நான் என்ன சொல்றேன், கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது எப்படி திமுக இருந்தது, இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் பொழுது எப்படி திமுக இருக்கிறது, அவசரமாக ஒரு சொல்லுங்க. ஏங்க குறுக்கிடாதீங்க, நான் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தேன். சரியா? நான் என்ன சொல்கிறேன், கருணாநிதி இருக்கும் பொழுது ஒருவரை சேர்க்க வேண்டும் என்றால் எவ்வளவு விதமான கலந்தாலோசனைகள் செய்து தான் சேர்ப்பாங்க. இன்றைக்கி பாருங்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் முதலமைச்சரை அவசர கதியில் சேர்க்க வேண்டிய ஒரு நிர்கதியில் திமுக இருக்கிறது. அப்படி நான் என்ன கேட்கிறேன், இல்லை முதலமைச்சராகவே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சரி ரைட்டு ஓகே. ஒருத்தர் ஒரு பதவியில் இருக்காருன்னா அதை விட அடுத்த மேலே இருக்கிற பதவியில் போகணும்னு ஆசைப்படுறதுதான் நியாயம். அதை விட நான் என்ன கேட்குறேன், தாசில்தார் இருக்காரு, தபேதார் இருக்காரு. தபேதார் தான் முன்னால் போகிறாரு, தாசில்தார் பின்னால் வராரு. தாசில்தார் வராருன்னு சொல்லிட்டு போகிற தபேதார் பெரியவரா இல்லை பின்னால் வர தாசில்தார் பெரியவரா? அதாவது தாசில்தார் தபேதாரான கதை. அதாவது இப்போ ஒரு நீதிபதி போறாரு, நீதிபதி போகும்போது முன்னால ஒரு தபேதார் ஐயா வராரு, அமைதின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா நீதி இல்ல நான் என்ன சொல்றேன், எப்ப வராருன்னு கேளுங்க. இருங்க அவசரப்படாதீங்க. நான் என்ன சொல்றேன், திமுகவில் இருக்கக்கூடிய தபேதார் வந்துட்டாருங்க ஓபிஎஸ். உங்களுக்கு என்ன அவசரம், எப்பங்க வராரு அதான் கேட்டேன். திமுகவுக்கு அந்த ஆசை இருக்கா உங்களுக்கு? அவர் சொன்னதுக்காக கேட்கிறேன். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், திமுகவில் இருக்கக்கூடிய மிக மூத்த உறுப்பினரான துரைமுருகன் இன்னும் துணை முதலமைச்சர் பதவியை எட்டலை. சரியா? இப்போதான் பொதுச் செயலாளராக இருக்காரு, அதவே கொடுக்கலாமா வேண்டாமான்னு பல்வேறு ஆலோசனைக்கு அப்புறம் தான் கொடுக்குறாங்க. அவரை விட பேரன் வயது உள்ள உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகிட்டாரு. இன்னுமே அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கலை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 3 முறை முதல்வராக இருந்து, ஒருங்கிணைப்பாளராக இருந்து, பொருளாளராக இருந்து, பல்வேறு அமைச்சர் பதவிகளை இருந்து, சீனியர் மோஸ்ட் லீடராக இருந்த ஒருத்தரை அவசரமாக கூப்பிட்டு உள்ள சேர்த்து என்ன பதவி கொடுக்க போறீங்க? இது போன வாரம் அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். தாசில்தார் ஆகணுமா இல்லை தபேதார் ஆகணுமான்னு கேட்டேன். முன்னால போறதுனால தபேதார் பெரிய ஆள் கிடையாது, பின்னால வர தாசில்தார் தான் பெரிய ஆளு. தபேதார் தான் முன்னால போவார். அதுக்காக நான் முன்னால போற பதவி தான் எனக்கு வேணும். அதிமுக தாசில்தாரா இருந்த ஓபிஎஸ் அங்க திமுக போய் இப்ப தபேதார். இன்னைக்கு விவாதம் என்னன்னா, ஸ்டாலின் வராரு முன்னால போலாம். அதிமுக பிஜேபி இதுல தாசில்தார் யாரு, தபேதார் யாரு? நான் என்ன சொல்றேன், நாங்கள் எப்பொழுதும் தனித்தன்மையோடு தான் இருக்கிறோம், தனித்து தான் ஆட்சிக்கிறோம். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை யார் பெரியவர்னு சொல்லுங்க. நான் பெரியவர் அதான் சொல்லிட்டேன், தாசில்தார் தான் பெரியவர், தபேதார் பெரியவர் கிடையாது. நான் என்ன சொல்றேன், அதற்கு சொன்ன உதாரணம் தபேதார் வீட்டுக்கு ஏன் போறீங்க? தபேதார் வீட்டுக்கு ஏங்க நான் என்ன சொல்றேன், நான் ஒரு தெளிவா, அதாவது எந்த உதாரணத்தை எதோடு பொருத்தி பார்க்க வேண்டும் என்கிற ஒரு இது இருக்கிறது. நான் என்ன சொன்னேன், ஒரு முதலமைச்சராக ஒரு கட்சியில் இருந்து கொண்டு, ஒரு ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பில் இருந்து கொண்டு, ஒரு திமுகவில் போய் தபேதார் வேலை பார்க்கறாருன்னு சொன்னா அது சால பொருந்தும். சரியா? அது பிஜேபிக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டா எப்படி அது பொருந்தும்? நீங்க தானே தலைமை கட்சி. ஆமா, நீங்க தானே சீட்டு பிரிச்சு கொடுக்குறீங்க. ஆமா, உங்களை தானே பார்க்கணும். கரெக்ட். நான் தான் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேனே. ஒரு மத்திய அமைச்சர், அதுல அவர் ஹோம் மினிஸ்டர் இருக்காரு, ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஒரு இதுவா இருக்காரு. ஒரு 4 ஸ்டேட்டுக்கு மேல எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. தேசிய அளவுல சார், தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல தமிழ்நாடு எலெக்ஷன்ல எலெக்ஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் தமிழ்நாடு. கரெக்ட். டெல்லியே மாறுது சார். டெல்லிக்கு போக வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு அதாவது என்னன்னா, நிர்பந்தமா நாட் நிர்பந்தம். நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு அவங்களுடைய தலைமையோட கலந்து ஆலோசிக்க வேண்டிய முக்கிய ஆலோசனைகள் பண்ண வேண்டிய வேலை இருந்தால், அவருக்கு வேலை பளு அதிகமாக இருந்தால், ஒரு கூட்டணி கட்சியில் நேர்ந்து கலந்து போகிறது. எல்லா காம்பரண்ட் கட்சியும் அவங்கள்ட்ட போறாங்களே சார். நீங்க தானே சார் தலைமை, உங்கள்ட்ட தானே சார். என்ன சார் சொல்றேன், எங்களுடைய கட்சியில வழிமுறைகளை முடிவு செய்வது நாங்கள். சரி, திமுக கிடையாது. திமுக கனிமொழியை ரகசியமா அனுப்பி அவங்க டெல்லியில எம்பியா இருக்காங்க, போய் நீங்க ராகுல் காந்தியை பார்த்துட்டு வாங்க, இல்ல சோனியா காந்தியை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னா அது அவங்க டெல்லியில இருக்காங்க, அதனால டெல்லியில போய் பார்த்துட்டு வந்தாங்க, அது அதுக்காக கிடையாது, வேற விஷயத்துக்காக போனாங்கன்னு நீங்க மலுப்பெல்லாம் உருட்டலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா நடந்தது உண்மைதானே. காங்கிரஸுக்காக நீங்க ராகுல் காந்தியை முத்தரசனும் சண்முகமும் திருமாவளவனும் போய் பாக்குறாங்களா? இந்தியா கூட்டணி, நாங்க இந்தியா கூட்டணியில இருக்கோம். பாருங்க, அவங்க எல்லாம் ஒரு சின்ன சின்ன கட்சிகள்.
பெரிய மேஜர் பார்ட்டி யாரு ப்ளே பண்றது பாத்தீங்கன்னா திமுகவும் காங்கிரஸ் தான் மேஜர் பார்ட்டிஸ். அதனால அவங்கள போய் அவங்க பாக்குறாங்க. அது மாதிரி இப்ப மேஜர் பார்ட்டி இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கடுத்த மேஜர் பார்ட்டி ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் பார்ட்டி பிஜேபி. அதனால அவங்கள போய் பார்த்தனால என்ன தவறு இருக்கு? அதுல ஒண்ணும் பெரிய ஈகோ கிளாஷ் ஒண்ணுமே கிடையாது. மேஜர் பார்ட்டியை தான் அவர் பார்க்கணும்னு சொல்றாருங்க. கரெக்ட், எனக்கு புரியுதுங்க. மேஜர் பார்ட்டிங்கிறது ஒரு எஸ்பி. எஸ்பி போய் ஏட்டையா வீட்டுக்கு போவாரா இல்லை ஏட்டையா வந்து எஸ்பி வீட்டுக்கு வருவாரா? சரி, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல. இல்ல நான் என்ன கேட்டேன், இருங்க சூர்யா, நான் என்ன கேட்டேன், தாசில்தார் தபேதாரான கதைன்னு சொன்னேன். நீங்க தபேதார் ஆகிருக்கீங்களா இல்ல தாசில்தார் ஆகிருக்கீங்களா? அது பதில் சொல்லியே. ஐயா, ஓபிஎஸ் வந்து தாசில்தாரா இல்ல தபேதாரா? அது பதில் சொல்லுங்க. நீங்க நான் தெளிவா உங்க கட்சியில இதுவரைக்கும் யாரையாவது துணை முதலமைச்சராவோ முதலமைச்சராவோ ஆக்கிருக்கீங்களா? எங்க கட்சியில எத்தனை பேர் ஆக்கிருக்கா நான் லிஸ்ட் கொடுக்க முடியும். அப்படி இல்லாத ஒருத்தரை கொண்டு போய் நீங்க அவசர அவசரமா சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்க எதற்கு தென் மாவட்ட மக்களை பாக்குறதுக்கு அவர் அவசர அவசரமா நீங்க பயணம் அனுப்புறீங்க? என்ன காரணம்? உங்க கட்சி அப்ப வீக்கா இருக்கா? அப்ப அவர் வந்தாதான் நம்ம அடுத்த ரவுண்ட்ல விளக்குவோம். அண்ணா திமுக வரவங்களை நம்பி திமுக இருக்கிறதா? அதை ஒத்துக்கிறீங்களா? அவர்கிட்ட ஒரே ஒரு விளக்கம் மட்டும் கொடுங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி எஸ்பியா ஏட்டையாவா? நான் இப்போ உங்களுக்கு டிஜிபி சார், டிஜிபி இல்ல ஏங்க ஒரு டிஜிபி பதில் சொல்ல ஏட்டையா விட்டுக்கு ஏங்க போகணும்? ஏங்க ஓபிஎஸ் கதைக்கு நீங்க ஒன்றும் பதிலே சொல்லல. இது என்னங்க அர்த்தம்? அதுக்குள்ள நீங்க எதுக்கு அங்க போறீங்க? ஓபிஎஸ் கதைக்கு அவர் தாசில்தாரா தபேதாரா நீங்க ஒன்றும் பதிலே சொல்லலையே. ஏதோ புரியுதா சார்? இவ்வளோ நேரம் என் பங்காளி நல்லா தான் பேசினேன்.